No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும். பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. பீகாரில் இந்தி கூட்டணி இல்லை, எழுதி தர முடியும். ஏன்னா காங்கிரஸும் ஆர்ஜேடி 10 இடங்கள்ல நேருக்கு நேர் போட்டி போடுது. நீங்க ஆர்ஜேடி தனியா போட்டி போடுது, காங்கிரஸ் தனியா போட்டி போடுது. பிரசாந்த் கிஷோர் தனியா அவர் தனியா பண்றார். அவரு தேஜஸ்வி ஓட்டை பிரிப்பார். 2 மாதமா ராகுல் காந்தி வரவே இல்லை பீகாருக்கு. தேர்தல் வந்தாச்சு. யார் தலைமையில் நீங்க தேர்தல் நடத்துறீங்க? தேஜஸ்விக்கு தலைமையில தான். தேஜஸ்வி அவர் கட்சிக்கு ஓட்டு கேட்டுப்பார். காங்கிரஸுக்கும் அவர் கேட்பாரு சார். கூட்டணியில் இருக்காங்களே, கூட்டணியில் இருப்பாங்க. பட் காங்கிரஸ்ல யாரா கேட்க வேணாமா? நிதிஷ்குமாருக்கு ஒரு எட்ஜ் இருக்குதா நான் கேள்விப்பட்டேன். நிதிஷ்குமார் என்ன பண்ணிட்டாரு, லேடிஸ்க்கெல்லாம் 10,000 ரூபா கொடுத்து. ஆமா, பயங்கர ஸ்கீம் அது. 75 லட்சம் பெண்களுக்கு, 75 லட்சம் பெண்களுக்கு. நம்ம ஊரில் 1000 ரூபா கொடுத்து சொல்றேன் இல்லையா, 10,000 கொடுத்து. ஸோ என்டிஏக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம் இப்போ இந்த நிலைமையில இருக்கிறதா நான் கருத்து. தேஜஸ்விக்கு எதிர்காலம் இருக்கான ஒரு இந்தியாவின் இளைஞர்களில் ஒரு தலைவர்ல தேஜஸ்வி கண்டிப்பா இருப்பார். இந்த தேர்தலில் தேஜஸ்வி ஜெயிப்பாரான்னு கேட்டீங்கன்னா அவர் எதிர்கட்சி தலைவராக வரதுக்கு வாய்ப்பு உண்டு. யாதவ் ஓட்ஸு, ஓபிசி, பிசிலாம் இந்த பக்கம் போச்சுன்னா பிராமின் ஓட்ஸு, அப்பர் காஸ்ட் ஓட்ஸ் எல்லாம் பிஜேபி பக்கம் தான் வரும். அது டிவிஷன் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இவங்க இங்கே போனாலும் அவன் அங்கே போயிடுவாங்க. ஸோ பிராமின் ஓட்டு, அப்பர் காஸ்ட் ஓட்ஸ் எல்லாம் 80% என்டிஏக்கு வரும்னு ஒரு வாய்ப்பு. மோடி இஸ் த ஃபேஸ் ஆஃப் த கவர்மெண்ட். இந்த தேர்தலில் மோடி முகம் மட்டுமே பீகாரில் வேலைக்கு ஆகுது. 12 எம்பி கையில் வச்சிருக்காரு சார். வச்சிருக்காரு. நான் என்ன சொல்கிறேன், அவங்க சைடு தேஜஸ்வி, லாலு, இவங்கெல்லாம் இந்த மாதிரி இருக்க மாதிரி இவங்க சைடு ஒரு லோக்கல் லீடர் வேணும். பிஜேபிக்கு அப்படி பிஜேபிக்கு லோக்கல் லீடர் யாரும் பெருசாக கிடையாது. பீகார் தேர்தல் இன்னொரு புதுமையை செஞ்சிருக்கு. 32% வேட்பாளர்கள் கிரிமினல் ரெக்கார்டு உடையவர்கள். ஸோ பீகார்னால அடிதடி தான். பீகாரில் ஒன்றும் பெருசாக பிஜேபி வளரல. இப்போ ஒரு 10 வருஷமா 5 வருஷமா பீகாரை வளர்த்துட்டாங்க பிஜேபி. பிஜேபியோட வளர்ச்சி மற்ற கட்சிகளின் வளர்ச்சியை விட அதிகமான ஸ்பீட்ல போயிட்டு இருக்கு. ஆதரணையர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமிகு பிரகாஷம் சுவாமி அறிந்துள்ளார். வணக்கம் சுவாமி சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன், தேங்க்யூ சார். பீகார் அரசியலை பற்றி பேசலாம் சார். அடுத்த வாரம் பீகாரில் முதல் கட்ட தேர்தல் நடக்க போகுது. அங்கே இந்தியா கூட்டணி வர்சஸ் பிஜேபி கூட்டணி. குறிப்பாக இந்தியா கூட்டணிக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் பிஜேபியை பற்றி உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். பிஜேபி 101 இடங்களில் போட்டி போடுறாங்க. அதே போல் ஜேடியு, நிதிஷுடைய ஜேடியு 101 இடங்களில் போட்டி போடுறாங்க. 20 ஆண்டுகளாக பீகாருடைய முதல்வராக நிதிஷ்குமார் இருக்கார். குறிப்பாக பல்ட்டி அடித்து 9 முறை பல்ட்டி அடித்ததன் காரணமாக முதல்வராகவே தொடர்ந்து கொண்டிருக்கிறார். அவருடைய கிராஃப் ரொம்ப சரிஞ்சுக்கிட்டே இருக்கு. 2010 115 இடங்களில் ஜெயிச்சாரு, 15 21 இடங்களில் ஜெயிச்சாரு, 20 43 இடங்களில் ஜெயிச்சாரு. நிதிஷுடைய செல்வாக்கு என்பது குறைந்து கொண்டே வருகிறது. இந்த நேரத்தில் 101 பிஜேபி போட்டி போடுறாங்க. இது எப்படி சார் கை கொடுக்கும்? நான் ஏன்னா 80s நான் தமிழ்நாடு எலெக்ஷனோட ரிலேட் பண்ணி பார்க்குறேன். திமுக, காங்கிரஸ் பாதிக்கு பாதி இடங்களில் போட்டி போட்டாங்க. எம்ஜிஆர் கிளீன் ஸ்வீப் பண்ணிட்டாரு. அதே மாதிரியான ஸ்ட்ராட்டஜி பீகாரில் நடக்க வாய்ப்பு இருக்கு. அவங்களுடைய பார்வை என்னவா இருக்கு? நான் தேர்தல் களத்தை பற்றி பேசும்போது கூட பீகார் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டேட். பிமாருன்ற ஒரு ஸ்டேட்டில் இருந்தது. வளர்ச்சி அடையாத மாநிலங்களில் இந்தியாவில் சுதந்திரம் அடைந்து ஒரு 50 ஆண்டு காலம் எந்த விதமான முன்னேற்றமும் இல்லாத ஒரு மாநிலத்தில் பீகார் ஒன்று. பிமாரு அப்படின்னு பேர். ஒரிசா அதெல்லாம் அந்த மாநிலங்கள்லாம். அது என்ன காரணம்னா தொழில் டெவலப்மெண்ட் ஒன்றும் இல்லை. இத்தனையும் ஸ்டீல் பிளான்ட் இருக்காங்க. ஸ்டீல் பிளான்ட் இருக்கு, எல்லா விதமான இதுவும் இருக்கு. இருந்தா கூட ஜார்க்கண்ட் பிரிச்சதுக்கு அப்புறம் ஸ்டீல் பிளான்ட் ஜார்க்கண்டுக்கு போயிடுச்சு. ஜம்ஷெட்பூர்ல அங்க போயிடுச்சு. முதல்ல இருந்தது, பிலாயிலாம் இருந்தது, எல்லாம் போயிடுச்சு. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் தொழில் முனைவோர் குறைஞ்சிட்டே வராங்க. ஒரு மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சி தமிழ்நாடு ஏன் முன்னாடி இருக்குன்னா தொழில் புரட்சி. ஸ்ரீதர் வேம்பு அந்த மாதிரி அமெரிக்கா கம்பெனி செட்டப் பண்ணுறது, கேட்டர்பில்லர் வருது. அந்த மாதிரி நிறைய தொழில் துவங்கினாதான் வருமானம் வரும். அது ஸ்டேட்டுக்கும் வருமானம் வரும், ஜிடிபியும் உயர்த்தும்.
பீகார் அந்த அந்த கேட்டகரியில் இல்லை, புவர் ஸ்டேட்டாகவே இருக்குது. என்ன காரணம்னா அங்கு வசிக்கும் மக்கள் 99% அரசாங்க வேலையை நம்பியிருக்காங்க. ஒரு சர்வே சொல்லுது, இந்தியாவில் உள்ள IAS IPS அதிகாரிகளில் 20% பீகாரை சேர்ந்தவர்கள். அரசு வேலை மோகம் உங்களுக்கு ஜாஸ்தி. அரசு வேலை மோகம் தான் அவங்களுக்கு. படித்த உடனே வேலை, கவர்மெண்ட் வேலை. அதனால தான் லஞ்சம், ஊழல், 10 லட்சம் கொடுத்து வேலை. ஏன்னா நீங்கள் 10 லட்சம் கொடுத்து, என்னோடய ஃப்ரெண்டு ஒரு நண்பர் ஒருத்தர் அனில் சரண் ஃபாரின் சர்வீஸில் இருந்தார். நானும் அவர் ரொம்ப நெருங்கிய நண்பர், பீகார்கார். அவரை கேட்டேன், என்ன சார் 10 லட்சம் கொடுத்து கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறான்? அட பாப்பா 50 லட்சம் டவுரி வாங்குவான்னார். இன்னும் அந்த பழக்கம் இருக்காங்க. 10 லட்சம் கொடுத்து கவர்மெண்ட் வேலை வாங்கி 50 லட்சம் டவுரி வாங்குறது, அந்த ஒரு பழக்கம். ஸோ அதை பேஸ் பண்ணி இப்போ என்ன பார்த்தீங்கன்னா, அரசு இயந்திரங்கள் சம்பித்து போயிருக்கிறதுக்கு காரணம், இப்போவே ஆல்ரெடி அதிகமான ஊழியர்கள் கான்ட்ராக்டில் இருக்காங்க. அது என்னோட நெருங்கிய நண்பர் பாட்னாலேருந்து சொன்னார். இப்போ சகட்டு மேனிக்கு வேலைக்கு ஆள் எடுத்துடுறாங்க, ஆனால் கன்ஃபார்ம் பண்ணுறதில்ல. அவங்கள திரிசங்க சொர்க்கம் மாதிரி வச்சுருக்காங்க. அது ஒன்று. இப்போது தேர்தல் காலத்துக்கு வருவோம். நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க, 40 வருஷமாக பீகார் இந்த மாதிரி டெவலப்மெண்ட், இப்போ தான் 15 வருஷமாக தான் 10 வருஷமாக தான் மோடியோட பார்வையில் வந்திருக்குன்னு. மோடியோட பார்வையில் வந்தாவிட்டு மேக் இன் இந்தியாவை அதிகமாக பீகாரில் பயன்படுத்தி வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதில் முயற்சி பண்ணுறாரு. இது நம்மளோட மோடிக்கு நல்லா தெரியும், அந்த ஊரில் இருக்க எல்லோரும் கவர்மெண்ட் வேலைக்கு தான் போவாங்கன்னு. நிதிஷ்குமாருக்கும் சொன்னாலும் இண்டஸ்ட்ரியலைசேஷன் ஆரம்பிங்க, தொழில் முனைவோரை ஊக்கப்படுத்துங்க. ஏன்னா வித்தவுட் இண்டஸ்ட்ரி நீங்கள் சும்மா எல்லாம் கவர்மெண்ட் வேலை கொடுத்தா சம்பளம் வாங்கி பென்ஷன் வாங்கி உட்காந்துருப்பான். உங்களுக்கு தலையில் விடிய முடியும். ஏன்னா இருக்கிற வரைக்கும் வேலை செய்யாமல் சம்பளம் வாங்குவான், ரிட்டையர் ஆகிட்டு வேலை செய்யாமல் சம்பளம் வாங்கும், பென்ஷன் வாங்கும். இந்த பழக்கம் தான் இருக்குது. அதை மாற்றுங்கன்னு சொன்னாராம். நிதிஷ்குமாரை பொறுத்த வரைக்கும் இப்போ கூட பீகாரில் அன்டிஸ்பியூட்டட் லீடர் அவர் தான். லாலு வயசாகிடுச்சு. லாலு ஒரு காலத்தில் பெரிய தலைவராக இருந்தார், இல்லைன்னு சொல்ல. கர்பூரி தாக்கூர் போன்ற தலைவரெல்லாம் இருந்த மாநிலம் அது, சாதா மாநிலம் இல்லை. அங்கே சிறந்த திறமையான அறிவுஜீவிகள். நம்ம பீகாரை பற்றி நம்ம தப்பாக பேசுவோம், பீகார் என்ன மட்டமான ஸ்டேட் கிடையாது. சோசியலிஸ்டுகளை உருவாக்கிய சோசியலிஸ்டுகளின் தாய் மடி தான் பீகார். ஜெயபிரகாஷ் நாராயணன் அந்த மாதிரி பீப்புள் வளர்த்த இடம். அது கொஞ்சம் கொஞ்சமாக லாலு பிரசாதோட எப்போ அவர் கண்ட்ரோலில் வந்ததோ அப்போவே மாட்டு தீவன ஊழல், எல்லா விதமான ஊழலில் பண்ணி க்ஷீணமாகி அந்த ஸ்டேட்டை குட்டிச்சவர் பண்ணிட்டார். பீகார்னா ஊழல் அப்படின்றதுக்கு அர்த்தம். அந்த மாதிரி கொண்டு போயிட்டார். அதுக்கு நிதிஷ்குமார் 2 பக்கமும் இருந்தார், இல்லைன்னு சொல்ல. இப்போ ரீசெண்டாக அவர் ஒரு 2 தேர்தலாக பிஜேபி பக்கம் இருக்கார். நாளைக்கு என்ன பண்ணுவான்னு தெரியும், அதுவும் சொல்ல முடியாது. பல்ட்டி அடிக்கிறதுல கீழாடி. ஆனால் அதே நேரத்தில் மோடி அவர் லாக் பண்ணி வச்சிட்டார். அடுத்த முதலமைச்சர் நீங்கள் தான் அப்படின்னு சொன்ன உடனே இப்போதான் சார் சொல்லியிருக்காங்க, பிரச்சாரத்தில் சொல்லையே சார். தேர்தலுக்கு முன்னாடி சொல்ல மாட்டாங்கன்னு எதிர்பார்த்தோமா இல்லையா? நம்ம பிஜேபி தலைவர் தான் அங்கே போட போகிறாங்க. நம்ம ரவிசங்கர் பிரசாதோ இல்லை முக்கியமான தலைவர்களோ பீகாரை சேர்ந்த தலைவர்கள் அங்கே போடுவான்னு எதிர்பார்த்தோம். அதை மீறி நீங்கள் தான் முதலமைச்சர்னு சொன்னது காரணமே அவர் உற்சாகப்படுத்துறது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா முக்கியமான தலைவர்கள், லாலு பிரசாத் யாதவ் மாட்டு தீவன ஊழல் சிறையில் இருந்தார், பெயிலில் இருக்கார். ஊழலின் மொத்த உருவமே லாலு பிரசாத் யாதவ் தான். காங்கிரஸ் அங்கே சொல்லிக்கிற மாதிரி இல்லை. ஒரு காலத்தில் காங்கிரஸ் ஆண்ட மாநிலம், இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு ஒரு 40-50 ஆண்டுகள் காங்கிரஸ் ஃபுல்லாக ரூல் பண்ண கோலோச்சிய மாநிலங்கள் மகாராஷ்டிரா, பீகார்லாம். இப்போது 10 வருஷமாக காங்கிரஸ் அங்கே எங்கே இருக்குன்னே தெரிய மாட்டேங்குது. பூதகானடை வச்சு என்னோட கண்டுபிடிக்க முடியல. இதனால் என்ன ஆகிடுத்து, குட்டி கட்சிகள், அதான் என் ஃப்ரெண்டு சொல்லார், பீகாரில் காங்கிரஸ் பிஜேபி தவிர மீதி அனைத்தும் ஜாதி கட்சிகள். யாதவர் கட்சி தான் ஆர்ஜேடி, சொல்லிட்டே போகலாம். அந்த மாதிரி இப்போ என்ன ஆச்சு, அங்கே ஜாதி கட்சிகள் அதிகமான முன்னே தேசிய கட்சிகளுக்கு மவுஸ் கம்மியாக போச்சு. காங்கிரஸும் பிஜேபியும் ஒரு மாதிரி பண்ண முடியாமல் போச்சு. மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு தான் பீகாரில் பிஜேபி செல்வாக்கை பயன்படுத்தி, அது அங்கேயும் ஒன்றும் இல்லை. தமிழ்நாடு மாதிரி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பிஜேபி ஒன்றும் பீகாரில் பெரிய லெவலில் கிடையாது. ரவிசங்கர் பிரசாத் அந்த மாதிரி 4 முக்கியமான தலைவர்கள் இருந்தாலும் அது கூட தேசிய தலைவர்கள். பீகாரில் ஒன்றும் பெருசாக பிஜேபி வளரல.
இப்போ ஒரு 10 வருஷமா 5 வருஷமா பீகாரை வளர்த்துட்டாங்க பிஜேபி. ஆமா, பிஜேபி அங்க வளர்ந்துருக்கு. பிஜேபி வளர்ந்துருக்கு. ஆர்எஸ்எஸ் முக்கிய காரணம், பிஜேபி வளர்ந்துருக்கு. பிஜேபியோட வளர்ச்சி மற்ற கட்சிகளின் வளர்ச்சியை விட அதிகமான ஸ்பீடில் போயிட்டு இருக்கு. ஓகே, பீகாரில் என்ன நடக்குது? லாலு அவர் பையன், அவங்க அண்ணன், இந்த ஃபேமிலி மேட்ரே ஓடுது. அவருக்கு அப்புறம் இவருக்கு தேஜஸ்வியை பற்றி நான் குறை சொல்ல விரும்பல. இளைஞர், நல்ல பேசுறார், துடிப்பான இளைஞர். அவங்க அப்பா மாதிரி அவரும் ஊழல்வாதின்னு சொல்கிறதுக்கு நான் தயாராக இல்லை. ஏன்னா அவர் கவர்மெண்ட்டில் இது வரைக்கும் துணை சீஃப் மினிஸ்டராக இருந்தார், துணை முதலமைச்சராக இருந்தார் போன கவர்மெண்ட்டில். அப்போ ஒன்றும் மேலே அவர் மேலே பெருசாக குற்றச்சாட்டு, ஊழல் குற்றச்சாட்டு வரல. ஸோ அதனால் அப்பா ஊழல்வாதி பையன் ஊழல்வாதின்னு சொல்ல நான் தயாராக இல்லை. மேபி நல்ல கவர்மெண்ட் கொடுக்கலாம், நமக்கு தெரியாது. ஏன்னா அப்பா வந்து பையன் மாறணும்னு அவசியம் கிடையாது. ஓகே. ஆனால் அங்கே என்னன்னா இந்தி கூட்டணின்னு ஒன்று கிடையாது. எல்லாரும் தப்பு தப்பாக சொல்கிறாங்க பீகாரில் இந்தி கூட்டணி. பீகாரில் இந்தி கூட்டணி இல்லை, எழுதி தர முடியும் என்னால். ஏன்னா காங்கிரஸும் ஆர்ஜேடி 10 இடங்களில் நேருக்கு நேர் போட்டி போடுது. கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் 10 இடங்கள் நேருக்கு நேர் போட்டி போடுது. ஃப்ரெண்ட்லி ஃபைட்னு சொல்கிறாங்க சார். அன்ஃப்ரெண்ட்லி ஃபைட்னு நான் சொல்லுவேன். ஏங்க, ஒரு தொகுதியில் காங்கிரஸுக்கு ஓட்டு போடாதீங்கன்னு சொல்லிட்டு அதே வாயில் அடுத்த தொகுதியில் போய் காங்கிரஸ் கேண்டிடேட் ஓட்டு போடுங்கன்னு சொன்னால் எந்த ஜனங்க நம்புவாங்க? எப்படிங்க? பீகாரியாக இருந்தால் கூட, பீகாரிஸாக இருந்தால் கூட எங்கன்னா ஒத்துப்பாங்களா இதை? அப்போ எங்கே கூட்டணி எங்கே இருக்குது? ஓகே, கூட்டணி கிடையாது. நீங்கள் ஆர்ஜேடி தனியாக போட்டி போடுது, காங்கிரஸ் தனியாக போட்டி போடுது. தேர்தல் வியூக கணிப்பாளர் பிரசாந்த் கிஷோர் தனியாக அவர் தனியாக பண்ணுறார். அவர் வந்து தேஜஸ்வி ஓட்டை பிரிப்பார். இல்லை சார், பிஜேபி ஓட்டை பிரிக்கிறாருங்க. பிஜேபி ஓட்டை பிரிக்க முடியாது. ஏன்னா பிஜேபிக்கு அவர் என்னன்னா, இல்லை சார், பிஜேபிக்கு வந்து அங்கே வந்து அப்பர் காஸ்ட் ஹிந்துஸ் வந்து நிறைய ஓட்டு போடுறாங்க. பிரசாந்த் கிஷோரும் ஒரு அப்பர் காஸ்ட் ஹிந்து. அதனால வந்து பிராமின்ஸ் ஓட்டு வந்து நிதிஷ்க்கும் பெருமளவுல போக வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. பிரசாந்த் கிஷோர் வந்து பிஜேபியோட ஓட்டை பிரிப்பாரு, அசாதுதீன் ஓவைசி இந்தியா கூட்டணி ஓட்டை பிரிப்பாருங்க ஒரு பார்வை. அப்படி இருக்கும்போது ஏன் பிரசாந்த் கிஷோர் போட்டி போடல? அவர் முதலமைச்சர் வரணும்னு ஆசைப்பட்டு தேர்தலில் நிற்கிறவங்களாம் முதலமைச்சர் வரணும்னு ஆசைப்பட்டு தான் நிற்கிறாங்க. ஆமாம். ஏன் அவர் தேர்தலில் போட்டி போடல? பதில் சொல்லுங்க. அவருக்கே நம்பி அவர் தோத்து போயிட்டாருன்னா அவர் எதிர்காலமே காலி அவர் தெரியும். இல்லை சார், லாஸ்ட் ஒரு 4 சட்டமன்ற தொகுதியில் இடைத்தேர்தல் நடந்துச்சு சார். அதுலேயே டெபாசிட் வாங்கல ஒரு கட்சி. அந்த கட்சி தேராது. ஓகே. அதோட விஐபின்னு ஒரு கட்சி வந்திருக்குது. அதுக்கு துணை முதலமைச்சர் கொடுத்துருக்காங்க, சகானி கொடுத்துருக்காங்க. நான் கேட்குறேன், இந்தி கூட்டணி என்ன பண்ணிடணும்? காங்கிரஸ்லேருந்து ஒருத்தர் துணை முதலமைச்சர் அறிவிச்சிருக்கணுமா வேண்டாமா? ஆமாம். காங்கிரஸ் என்னதான் இருந்தாலும் தேசிய கட்சி. என்னதான் நீங்கள் காங்கிரஸ் மேலே குறை சொன்னால் கூட இது நேஷனல் பார்ட்டி, ஒரு 150 வருஷமாக இருக்கிற கட்சி. அது எப்படி இருக்குங்கிறது வேறு விஷயம். அதுக்கு மரியாதை கொடுக்காம விஐபி கட்சி சகானிக்கு துணை முதலமைச்சர் கொடுத்தீங்கன்னா அப்போ காங்கிரஸை எந்த லெவலில் வச்சு தேஜஸ்வி யாதவ் பார்க்குறாருன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் இல்லையா? ஓகே. ஸோ இதை விட 2 மாதமாக ராகுல் காந்தி வரவே இல்லை பீகாருக்கு. தேர்தல் வந்தாச்சு. யார் தலைமையில் நீங்கள் வந்து தேர்தல் நடத்துறீங்க? தேஜஸ்விக்கு தலைமையில் தான். அப்போ காங்கிரஸ் கலைச்சி தேஜஸ்வியோட சேர போகிறீங்களா பீகாரில்? இல்லை சார், தேஜஸ்வி தான் சார் அங்கே வந்து தலைமை. தேஜஸ்வி தானே சிஎம் வேட்பாளர். காங்கிரஸ் கட்சி வேட்பாளர்களுக்கு யார் ஓட்டு கேட்குறது? தேஜஸ்வி அவர் கட்சிக்கு ஓட்டு கேட்டுப்பார். காங்கிரஸுக்கும் அவர் கேட்பார் சார். கூட்டணியில் இருக்காங்களே, கூட்டணியில் இருப்பாங்க. பட் காங்கிரஸ்லேயே வந்து யாராவது கேட்க வேணாமா? சோனியா காந்தியோட வர முடியாது, அவங்க உடம்பு சரியில்லை, அவங்கள குறை சொல்ல முடியாது, அவங்க உடம்பு முடியாதவங்க, சம் ரீசன் ட்ராவல் பண்ண முடியாது. பிரியங்கா காந்தி இது அண்ணன் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. ராகுல் காந்தி 2 மாதமாக சத்தமே காணும். எந்த நாட்டில் இருக்கார், எங்கே இருக்காருன்னே தெரியல. ஸோ இத்தனையும் வச்சுண்டு எப்படி உங்களுக்கு நீங்கள் சொல்கிற இந்தி கூட்டணி ஜெயிக்கும்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னு எனக்கு புரியல. மீண்டும் அங்கே நிதிஷ்குமாருக்கு தான் வாய்ப்புங்கிறீங்களா சார்? நிதிஷ்குமாருக்கு ஒரு எட்ஜ் இருக்குதான் நான் கேள்விப்பட்டேன். என்னோட பத்திரிகை நண்பர்கள் பேசின வரைக்கும் அங்கே ஜனங்க ஓட்டு போடுறது வந்து நிதிஷ்குமாருக்கோசரம் போடல, மோடிக்கோசரம் போடுறேன். ஓகே. எல்லா ஊர்லேயும் நடக்கிற அதே கதை தான். மோடி இஸ் த ஃபேஸ் ஆஃப் த கவர்மெண்ட், டபுள் இன்ஜின் சர்க்கார். அது இல்லாமல் மோடி வந்து சூறாவளி சுற்றுப்பயணம் பண்ணி மக்களை கவர்ந்து இழுத்து பிடிச்சி வச்சுருக்காரு. மோடி மேஜிக் பீகாரில் ஒர்க் அவுட் ஆகுதுன்னா இன்னும் ஒர்க் அவுட் ஆகுது. ஓகே. ஸோ பீகாரில் வந்து நிதிஷ்குமார் அவரோட பிஜேபி 2 பேரும் கிட்டத்தட்ட 101 இடத்துல ஈக்குவலாக போட்டி போடுறாங்க. கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகிறதுக்கு 150 இருந்தால் போதும்னு நினைக்கிறேன். 140 150 இருந்தால் போதும். 230 தமிழ்நாடு மாதிரி தான். தமிழ்நாடு 234 அதில் 234 அதில் வந்து 118 இடங்கள் ஆமாம் வந்துடும். ஈஸியாக 150 140 இடம் வந்துடும். இது என்டிஏவோட அட்வான்டேஜ் என்னென்னா
நிதிஷ்குமார் என்ன பண்ணிட்டாரு, லேடிஸ்க்கெல்லாம் 10,000 ரூபா கொடுத்துட்டாங்க. ஆமா பயங்கர ஸ்கீம் அது. எல்லா லேடிஸும் பிஜேபி கண்ணை மூண்டு குத்து 10,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. 10,000. ஏதோ ஹிந்தி, எனக்கு ஹிந்தி தெரியாது, ஏதோ ஒரு ஹிந்தி நேம் ஒன்று, பேட்டி பச்சாவோ அது மாதிரி ஏதோ ஒன்று. ஓகே. அந்த ஸ்கீமில் 10,000 ரூபா கொடுத்துட்டார். 75 லட்சம் பெண்களுக்கு. 75 லட்சம் பெண்களுக்கு. நம்ம ஊரில் 1000 ரூபா கொடுத்து சொல்கிறேன் இல்லையா, அந்த 10,000 கொடுத்து. இந்தியா முழுக்க இந்த கல்ச்சர் மாறப்போகுது. அதான் யாரோ சொன்னாங்க இன்னைக்கு காலையில், மகாபந்தனோட கூட்டணி தேர்தல் அறிக்கை பார்த்தீங்கன்னா டிஎம்கே தேர்தல் அறிக்கை மாதிரியே இருக்குன்னாங்க. ஆமாம் 200 யூனிட் ஃப்ரீ கரண்ட். டிஎம்கேவோட தேர்தல் அறிக்கையை திருடி மகாபந்தன் பண்ணிட்டான் போல இருக்கு. எக்ஸப்ட் ஒன்று ஆட்சிக்கு வந்து 20 நாட்களுக்கு குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை, அது டிஎம்கே சொல்லலை. ஆமாம், மீதி எல்லாம் சொல்லியாச்சு. சைக்கிளுக்கு லேப்டாப்புக்கு எல்லாம் வந்தாச்சு. தமிழ்நாட்டில் 1000 ரூபா கொடுக்குறாங்க, பீகார்ல வந்து 2500 வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. 2500 வாக்குறுதி கொடுத்துருக்காரு. இது என்னன்னா 2.5 கோடி மக்களுக்கு வீட்டுக்கு ஒருத்தர்னு வேலை கொடுத்தீங்கன்னா 2.5 கோடி ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் எங்கே உட்காருவா? நடு ரோட்லையா? நடக்கிற காரியமா அது? 20 நாளில் பண்ணுறேன். 20 நாளில் நீங்கள் என்ன, இது வந்து போன தேர்தலில் திமுக கொடுத்த வாக்குறுதி மாதிரி இருக்குன்னு அது கூட யாரோ சொன்னாங்க. ஓகே. ஆட்சிக்கு வந்த 1 மாதத்தில் கள்ளு கடைகளை, சாராய கடையை மூடுவோன்னாங்க. இவர் கள்ளு கடையை ஓப்பன் பண்ண வேண்டார். தேஜஸ்வி கள்ளு கடையை திறப்பார். அந்த மாதிரி சிலது உண்மையாக இருக்கலாம், சிலது பண்ண முடியாத இருக்கலாம். பட் லாட் ஆஃப் இம்ப்ராக்டிகபிலிட்டிஸ் தான் தேஜஸ்வியோட தேர்தல் அறிக்கையில் இருக்கு. நடக்கும் பண்ண முடியாதவர்கள் 2.5 கோடி அரசாங்க ஊழியர்கள் உலகத்தில் எங்கேயுமே கிடையாது, மத்திய அரசாங்கத்தோட கிடையாது. எப்படி பண்ண முடியும்? ஏன்னா என்ன காரணம்னா அந்த ஊரில் அரசு வேலை மீது மோகம் ஜாஸ்தி. நம்ம ஊரில் எப்படி சினிமா மோகமோ, பீகாரில் எங்கள் வீட்டில் அரசு வேலை ஒன்று ஸ்டேட் கவர்மெண்ட்டில் கிடச்சிதா, சரி நல்லா கல்யாணம் பண்ணி கொடுத்து டவுரி வாங்கிடலாம் அப்படின்ற எண்ணத்தில் இருக்காங்க. அந்த எண்ணங்கள் வந்து ஓரளவுக்கு கிராமங்களில் செல்லுபடியாகும். பட்னா போன்ற படித்த பெரிய இருக்கிற நகரங்கள் எல்லாம் இந்த வேலைக்கு ஆகாது. ஏன்னா அவங்க ஆல்ரெடி தேஜஸ்வியும் லாலுவை பற்றி தெரியும். லாலு இதுக்கு முன்னாடி கொடுத்த வாக்குறுதி எதுவுமே நிறைவேற்றலை. தேஜஸ்வியும் கவர்மெண்ட் ஏதோ ரன் பண்ணிட்டு டிப்டி சீஃப் மினிஸ்டர் ரன் பண்ணிட்டு போயிட்டார். ஸோ என்டிஏக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம் இப்போது இந்த நிலைமையில் இருக்கிறதா நான் கருதுறேன். தேஜஸ்வியுடைய மக்கள் பயணம் நல்லா பேசுகிறாரு, கொஞ்சம் செல்வாக்கு உயர்ந்திருக்குங்கிறாங்களே சார். அங்கே வந்து 20 ஆண்டு காலமாக நிதிஷ்குமார் வந்து ஆட்சி அமைச்சிட்டாரு. ஸோ நிதிஷ் ஆட்சியின் மீது வெறுப்பு இருக்குது அப்படிங்கிற காரணங்கள்லாம் இருக்குல்ல. அங்கே வந்து ராகுல் காந்தி பிரச்சாரம் ஈடுபட்டிருக்கு, அதே போல் வந்து தேஜஸ்வியுடைய பிரச்சாரம் ஈடுபட்டிருக்கு. இதன் காரணமாக வந்து இந்த இந்தியா கூட்டணியுடைய கொஞ்சம் எட்ஜ் இருப்பதாக ஒரு சில பேர் சொல்கிறாங்களே சார். ஏன் மோடி, அமித்ஷா, ராஜ்நாத் இவங்கெல்லாம் பண்ணாத கூட்டமாக இவங்க போட போகிறாங்க? மோடியோட மீட்டிங் அவ்வளோ க்ரௌட் வந்து. ஓகே. அது வந்து கூட்டப்பட்ட கூட்டம் இல்லை, தானாக வந்த கூட்டம். பீகாரில் மோடி போகிற இடம்லாம் அப்படி ஒரு க்ரௌடு வருது. ஓகே. அவர் அந்த லோக்கல் டைலக்ட்லேயே பேசுகிறார், அந்த பீகாரி ஹிந்தியில் பேசுகிறார். அதெல்லாம் மோடி கில்லாடி. அந்த லோக்கல்லாம் இருக்கேன் உங்கள் கூட சகோதரன், எனக்கு ஹிந்தி தெரியாது, பட் அந்த லாங்குவேஜை வச்சு எனக்கு கண்டுபிடிக்க முடியுது. ஆனால் தேஜஸ்விக்கு எதிர்காலம் இருக்கான்னா, ஒரு இந்தியாவின் இளைஞர்களில் ஒரு தலைவரில் தேஜஸ்வி கண்டிப்பாக இருப்பார். ஓகே. அது எந்த மாற்றமும் இல்லை. இப்போ இல்லை, ஒரு 5 வருஷம் கழிச்சா அவர் திருப்பி சீஃப் மினிஸ்டர் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா ஒரு யங்ஸ்டர் பாலிடிக்ஸில் இருக்கார், ஏதோ அவர் பிரதரை விட அவர் பெட்டராக பண்ணுறார், வந்துட்டார். ஸோ இந்த தேர்தலில் தேஜஸ்வி ஜெயிப்பாரான்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து எதிர்கட்சி தலைவராக வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா நீங்கள் ஆனால் அப்படியே ஜெயிச்சா கூட பார்த்தீங்கன்னா பிஜேபி ஸ்வீப் பண்ணுன்னு தோணல. ஓகே. கொஞ்சம் ஒரு எட்ஜில் ஓகே ஒரு 50-40 சீட்டு 30 சீட்டு வித்தியாசங்களில் தான் வெற்றி தோல்வி இருக்குமே தவிர. ஏன்னா தேஜஸ்வி, லாலு அறியப்பட்ட முகம், யாதவர்கள் தான் அவர் தான் ஓட்டு போடுவாங்க. யாதவர்களுக்கு இந்த புண்ணாக்கு ஊழல், பூச்சி மருந்து ஊழல், அந்த பஞ்சு ஊழல், அதெல்லாம் ஒன்றுமே தெரியாது. லாலுவா குத்து. ஏன்னா யாதவர்களோட கடவுள் மாதிரி மதிக்கப்படுறார் லாலு. ஓகே சார். லாலு, ராம்ரி அவங்களாம் வந்து ஒரு காட்லி ஃபிகர் மாதிரி. அந்த மாதிரி ஓட்டுக்கள்லாம் நீங்கள் என்ன பண்ணால் கூட பிஜேபிக்கு வராது. ஓகே. இங்கே தான் விழும். ஆனால் அந்த வாக்கு சதவீதம் 5% இருக்கலாம், அதுக்கு மேலே இருக்க வாய்ப்பு. ஓகே சார். குறிப்பாக அப்பர் காஸ்ட் ஹிந்து அங்கே வந்து 20% இருக்காங்க. அது அப்படியே வந்து பிஜேபிக்கு ஷிஃப்ட் ஆகுமா? வாய்ப்பு உண்டு. ஏன்னா யாதவ் ஓட்ஸு, ஓபிசி, பிசிலாம் இந்த பக்கம் போச்சுன்னா பிராமின், அங்கே பிராமின் ஓட்ஸ் அதிகம். எஸ், ஆமாம், ரொம்ப பிராமின் ஓட்ஸ் அதிகம். பிராமின் ஓட்ஸு, அப்பர் காஸ்ட் ஓட்ஸ் எல்லாம் பிஜேபி பக்கம் தான் வரும். ஏன்னா அது டிவிஷன் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இவங்க இங்கே போனாலும் அவன் அங்கே போயிடுவான். அது நார்த்தில் ரொம்ப, தமிழ்நாட்டில் அதெல்லாம் கிடையாதுங்க. ஃபார்ச்சுனேட்லி தமிழ்நாட்டில் இந்த ஜாதி வெறியெல்லாம் கிடையாது. இந்த ஜாதியை போட்டு ஓட்டு போடுறாங்களே தவிர நார்த்தில் எல்லாம் அந்த ரொம்ப அவன் யாருக்கு போடுறான்
அங்கே போடுறான்னா நீங்கள் போடு அப்படின்னு பிரகடனம் பண்ணியே பண்ணுவாங்க. ஓகே. இன்னொரு ஜாதிக்காரன் போடுற எந்த கட்சிக்கு போடுறானோ அது எதிர் ஜாதிக்காரனுக்கு போடுன்னு. அது பீகார் மட்டும் எக்ஸப்ஷன் சொல்ல முடியாது. ஸோ பிராமின் ஓட்டு அப்பர் காஸ்ட் ஓட்ஸ் எல்லாம் ஒரு 80% வச்சுக்கலாம். 80% என்டிஏக்கு வரும்னு ஒரு வாய்ப்பு இருக்குது. 101 இடங்கள் பிஜேபி போட்டி போடுறாங்க, ஜேடியு வந்து போட்டி போடுறாங்க. இப்போதான் வந்து முதல்வர்னு வந்து நிதிஷ்குமாரை சொல்கிறாங்க. அது வரைக்கும் பிஜேபி சொல்லவே இல்லை. அதாவது யார் அதிக சீட் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் வந்து சீஃப் மினிஸ்டராக இருப்பாங்க அப்படிங்கிற டோனில் தான் வந்து நம்மளால் சிந்திக்க முடியுது. மகாராஷ்டிராவில் என்ன நடந்துச்சு நமக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் வந்து ஏக்நாத் ஷிண்டேவுக்கு கொடுத்தாங்க. இப்போ வந்து பிஜேபி ஆட்சியை பிடிச்சிட்டாங்க. அதே மாதிரியான ஸ்ட்ராட்டஜியை பீகாரில் பண்ண வாய்ப்பு இருக்கா சார்? சரி, இப்போ வந்து மோடி முதல்ல வந்து நிதிஷ்குமார் பேரை சொல்கிறதுக்கு ஒரு தயங்கினாங்கிறது உண்மைதான். ஓகே, தயங்கினாங்க. ஏன்னா ஆன்டி இன்கம்பன்சி வேவ் இருக்குமோன்னு ஒரு பயம். ஓகே. அப்புறம் வந்து அவருக்கு அவர் மேலே இருக்க ஒரு அவநம்பிக்கை. ஆனால் நீங்கள் நிதிஷ்குமாரை பகைச்சிட்டு பீகாரில் தேர்தல் நடத்த முடியாது. இல்லை, சென்ட்ரல் ஆட்சி இருக்கு. இல்லை, சென்ட்ரல் ஆட்சிங்கிறது ரெண்டாவது. பீகாரில் வந்து நிதிஷ் எதிர்த்து நீங்கள் போட்டிக்கு வச்சிங்க, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தேஜஸ்வி கையில் பதவி கூப்பிட்டு கொடுக்குற மாதிரி. லாஸ்ட் டைம் முடிவு பண்ணாங்களே சார், சிராக் பஸ்வானை பிஜேபி கையில் வச்சுக்கிட்டு நிதிஷ்குமாருக்கு எதிராக மட்டும் வேட்பாளரை போட்டாங்களே. அது பிஜேபி அதில் கில்லாடி இல்லை. அதில் இல்லை, பிஜேபி கில்லாடி. பட் இந்த தடவை ரிஸ்க் எடுக்க பிஜேபி தயாராக இல்லை. பீகார் கையை விட்டு போயிடும்ன்ற பயம் வந்ததுனால பீகார் கை விட்டு போயிருமா இல்லை நிதிஷ் கை விட்டு போயிடுவாருங்கிற பயமா? பீகார் கை விட்டு போயிடும்ன்ற பயத்தில் நிதிஷை கூப்பிட்டு நீங்கள் தான் அடுத்த சீஃப் மினிஸ்டர் உட்கார வச்சிட்டார். ஓகே. ஆனால் இது 5 வருஷம் தொடருவாரானா தெரியாது. ஏன்னா அவர் ஹெல்த் ரீசன், மெமரி லாஸ் ஆகுது. வயது மூப்பினால் தப்பு சொல்ல முடியாது. வயது மூப்பினால் சில உடல் உபாதைகள்லாம் இருக்குது. ஒரு வருஷம் 2 வருஷம் கண்டினியூ பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறம் மாற்றி பிஜேபி போடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகே. ஏன்னா இந்த தேர்தலில் அவங்களுக்கு ஒரு முகம் தேவை. மோடி முகம் மட்டுமே பீகாரில் வேலைக்கு ஆகுது. 12 எம்பி கையில் வச்சிருக்காரு சார். வச்சிருக்காரு. நான் என்ன சொல்கிறேன், லோக்கல் லீடர் யாராவது ஒருத்தர் வேணும். அவங்க சைடு தேஜஸ்வி, லாலு, இவங்கெல்லாம் இந்த மாதிரி இருக்க மாதிரி இவங்க சைடு ஒரு லோக்கல் லீடர் வேணும். பிஜேபிக்கு லோக்கல் லீடர் யாரும் பெருசாக கிடையாது. ரவிசங்கர்லாம் இருக்காரு. ரவிசங்கர் பிரசாத் இருக்கார். அவர் டெல்லியில் போய் செட்டில் ஆகி ரொம்ப நாள் ஆச்சு. பீகார் தான் அவர். ஓகே. டெல்லியில் போய் செட்டில் ஆகிட்டார். எந்த அளவுக்கு அவரோட கான்ஸ்டிடன்சி பாட்னாவில் வேணா அவருக்கு செல்வாக்கு இருக்கலாம். ஓகே. பீகார் முழுக்க செல்வாக்கு இருக்குமான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியல. ஓகே. ஸோ லோக்கல் முகம் தேவைப்படுறதுன்ற ஒரு நெசசிட்டியில் மோடி பண்ண காரியம்தான் திருப்பி நிதிஷ்குமார் முதலமைச்சர் கேண்டிடேட்டாக போட்டு அவர் பின்னாடியிலேருந்து புஷ் பண்ணி. சார், ஆஃப்டர் மோடி பாஜக வந்து இந்த லோக்கல் லீடர்ஸை உருவாக்குறதுல ஒரு மிகப்பெரிய மிஸ்மேனேஜ்மெண்ட் பண்ணிட்டாங்களோங்கிற என்ன ஒரு கேஸ். சீனியர்ஸ் எல்லாரையும் ஓரம் கட்டிட்டு புதிய முகங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க. இது வந்து கட்சியோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒரு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்துமே சார். அதாவது ராஜஸ்தான்ல ஆரம்பிச்சு மத்திய பிரதேஷ்ல ஆரம்பிச்சு பீகார் வரைக்கும் இங்கே வந்து நிற்குதே. கண்டிப்பாக கர்நாடகாவில் எடியூரப்பா தான் முதல்ல ஆட்சியை கொண்டு வந்தார். கர்நாடகாவில் சவுத் இந்தியாவில் முதலில் பிஜேபி ஆட்சியை கொண்டு வந்தவர் எடியூரப்பா. அவர் மேலே ஊழல் புகார், ரெட்டி பிரதர்ஸ் எல்லாம் சொன்னீங்க, எல்லாம் கிளியர் பண்ணி திருப்பி வந்தவர். அவர் தூக்கிட்டு நீங்கள் வேற யாராவது போட்டதுனால தான் கர்நாடகாவில் ஆட்சி போச்சு. நான் என்ன சொல்கிறேன், அந்த ரூல் 75 வயதுக்கு மேல் கிடையாது அப்படிங்கிறது வந்து நீங்கள் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா இப்போ இருக்கிற அமைச்சர்கள் பாதி பேருக்கு வேலைப்படும். நீங்கள் அந்த ரூலை எங்கே ஃபாலோ பண்ணணுன்னா எங்கே கம்ஃபர்ட் ஜோன் இருக்கோ அங்கே ஃபாலோ பண்ணணும். ஓகே. இப்போ கர்நாடகாவில் எடியூரப்பா தேவை. அவன் பையன் இப்போ பிஜேபியில் ஒன்றும் பண்ண முடியல. எடியூரப்பாவோட பையன் பிஜேபி தலைவர். அப்பா அளவுக்கு சாமர்த்தியம் போடல, கட்சி வளர்க்க முடியல. SM கிருஷ்ணா கூட்டு வந்தால் காங்கிரஸ் சேர்ந்து அவராலையும் வளர்க்க முடியல. எடியூரப்பா தான் தன்னிகரில்லா தலைவர் கர்நாடகாவில். அவரை ஓரம் கட்டி வச்சிங்க. இப்போ காங்கிரஸ் வந்து உட்காந்துக்குச்சு, ஒன்றும் பண்ண முடியல. இதே மாதிரி நான் சொல்லிகிட்டே போகலாம். பல மாநிலங்கள், ராஜஸ்தானில் வசுந்தரா ராஜேவை ஓரம் கட்டினீங்க, தள்ளி வச்சிங்க. அந்த அம்மா மகாராணி. இன்னும் ஜனங்க பார்த்தா காலையில் விழுந்து கும்பிடுவாங்க. நான் என்ன கேட்குறேன், லோக்கல் செகண்ட் லெவல் லீடர் வருவதில் பாஜகவுக்கு என்ன பிரச்சனை? மகாராஷ்டிராவில் மாமாஜி அப்படி தள்ளி வச்சிட்டாங்களே சார். தள்ளி வச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் மத்திய பிரதேஷ் அதான் எம்பியில் வந்து மாமாஜியை தள்ளி வச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் சென்ட்ரல் கேபினெட்ல இடம் கொடுத்துருக்காங்க. ஆமாம், அவரால் கை வைக்க முடியாத ஒரையால் ஃபட்னாவிஸ் தான். ஏன்னா ஆர்எஸ்எஸ் ஃபுல் பேக்கப். யோகி ஆதித்யநாத் கை வைக்க முடியல. 2 பேரும் ஆர்எஸ்எஸ் பேக்கப். 2 பேரும் ஆர்எஸ்எஸ் பேக்ரவுண்ட். மீதி எல்லாரும் தூக்கி போட்டாங்க. அது தூக்கி போடுறது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு எந்த ரோலையும் கொடுக்கல. இப்போது
புதிய ஆட்களை கட்சி கொண்டு வரக்கூடாதுன்னு நம்ம சொல்ல, திறமசாலியாக இருந்தால் கொண்டு வாங்க. ஆனால் இப்போ நீங்கள் இப்போ போன 2 வருடங்களுக்கு முன்னாடி போட்ட முதலமைச்சர்களில் யாருமே சொல்லிக்கிற மாதிரி வேலை பண்ணலையே. யார் பேருமே நமக்கு பேருமே தெரியல. இப்போ மாமாஜின்னு எல்லாருக்கும் தெரியும், சிவராஜ் சிங் சௌஹான் 20 வருஷமாக இருந்தார், எல்லாருக்கும் தெரியும், வசுந்தரா ராஜே எல்லாருக்கும் தெரியும். அந்த மாதிரி ஓரளவுக்கு எல்லாம் தெரிஞ்சவங்க. நீங்கள் கேட்டீங்க 20 வருஷமாக நிதிஷ்குமார் இருக்காருன்னு. 20 வருஷம் மம்தா பானர்ஜி இருக்காங்களே, கரெக்ட். என்ன பண்ண முடிஞ்சது? ஒன்றும் பண்ண முடியலையே. ஸோ அந்த வருடக்கணக்கு இங்கே வேலைக்கு ஆகாது. பீகார் தேர்தல் இன்னொரு புதுமையை சந்தித்திருக்கு. 32% வேட்பாளர்கள் கிரிமினல் ரெக்கார்டு உடையவர்கள். பாப்பா என்ன ஒரு பேர், 32% கிரிமினல் ரெக்கார்டு உள்ளவர்கள். ஸோ பீகார்னால அடிதடி தான். எப்படி 2 இப்போ மகா கட்பந்தன் அடிச்சுக்கின மாதிரி. ஸோ நிதிஷ்குமார் ஓரளவுக்கு நல்ல டீசெண்டான அட்மினிஸ்ட்ரேஷன் கொடுக்குறார். அது ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா மோடி வாட்ச் பண்ணிட்டு வர்றார். மோடியோட என்னதான் 2 பேரும் கூட்டணி இருந்தாலும் டெல்லி ஹெல்ப் பண்ணால் கூட வாட்ச் பண்ணிட்டு வர்றார். ஸோ நிதிஷ்குமார் இப்போ சீஃப் மினிஸ்டராக தேர்ந்தெடுக்கப்பட்டு ஓரிரு ஆண்டுகளில் அவருக்கு உடம்பு இன்னும் கொஞ்சம் சுகவீனம் அடைஞ்ச உடனே வேறு யாராவது மாற்றுறதுக்கு வாய்ப்பு. ஓகே சார். சார் குறிப்பாக ஜேடியூலையும் சரி ஆர்ஜேடிலையும் சரி கட்சியில் சீனியர் சைட்லாம் கட்சியை விட்டு அனுப்பிச்சுக்கிட்டு இருக்காங்களே, இது வந்து இஷ்யூவாக மாற வாய்ப்பு இருக்கா? ஈகோ யுத்தம் தான் ஜாஸ்தியாக போச்சு. நான் பெரியவனா நீ பெரியவனா. இப்போது தேஜஸ்வியா ஒரு பிரதரையே வெளியில் அமிச்சார். ஆமாம், ஒரு குடும்பத்தில் பிரதரை வெளியில் அமிச்சார். ஏன்னா முதலமைச்சர் போட்டிக்கு வந்துட போகிறான்ற பயம். அப்படி இருக்கும்போது மூத்த தலைவர்களை பற்றி அவங்களுக்கு என்ன கவலை? எல்லாம் பாதி பேர் வெளில போயாச்சு. ஏன்னா இது என்னன்னா பதவி போட்டிங்கிறது இட்ஸ் கான் பியாண்ட் லிமிட்ஸ். அதுவும் அந்த மாதிரி மாநிலங்களில் வந்து உங்களுக்கு வந்து குடும்பம்தான் அரசியல். நம்ம இங்கே தமிழ்நாட்டை சொல்கிறோம் வாரிசு அரசியல்னு. காங்கிரஸ் தான் வாரிசு அரசியல் முதல்ல கொண்டாந்து ஜவஹர்லால் நேருக்கு அப்புறம் இந்திரா காந்தி கொண்டு வந்தது ஃபஸ்ட்டு காங்கிரஸ் தான். அப்புறம் பீகார் எல்லாம் போயிட்டே இருக்குது. ஸோ அந்த குடும்ப அரசியலில் அப்படி பார்த்தீங்கன்னா யூபியில் அகிலேஷ் யாதவ், முலாயம் சிங்கோட பையன், அவர் தான் அடுத்த சிஎம் வருவார். நல்ல அவர் யங் ஃபெலோ, ப்ரில்லியண்ட்டு, ஃபாரின் எஜுகேட்டட். ஸோ அந்த மாதிரி தலைவர்களுக்கு பயம் இல்லை. ஆனால் 2ஆம் கட்ட தலைவர்களுக்கெல்லாம் எங்கே நம்ம சீட்டை பிடிச்சிட்டு போனாங்கிற பயத்தில். இப்போ ஸ்டாலினுக்கு டிஎம்கேல யாராக கண்ட பயம் இருக்குமா? இல்லை, இருக்காது. அண்ணாமலைக்கு பிஜேபியில் யாராக கண்ட பயம் இருக்குமா? இருக்காது. ஏன்னா ஸ்ட்ராங் லீடர்ஸ் அவங்களாம். அதுவும் எடப்பாடியும் அப்படி தான் ஸ்ட்ராங்காக இருக்கார். ஸோ ஸ்ட்ராங் லீடர்ஸை பொறுத்த வரைக்கும் எதிர்ப்பாளர்களுக்கு கவலைப்பட மாட்டாங்க. வீக் லீடர்ஸ் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா எங்கடா நம்ம இடத்துக்கு பிடிக்க போகலான்ற பயத்தில் அவனை வெட்டி தூக்கி போட்டு கட்சி விட்டு நிற்கிடுவாங்க. ஸோ பீகாரில் ஸ்ட்ராங் லீடர்ஸ் சொல்லக்கூடியவங்க விரல் விட்டு எண்ணலாம். லாலு பையன், இவர் நிதிஷ்குமார், இப்போ புதுசாக வந்திருக்க தேர்தல் கணிப்பாளர் பிரசாந்த் கிஷோர், இவங்க எல்லாம் தான் 4 பேர் முக்கியமாக ஒரு விரல் விட்டு எண்ணலாம். நீங்கள் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 25 தலைவர் பேர் சொல்ல முடியும். தமிழ்நாட்டு முக்கியமான அரசியல் தலைவர்களுக்கு 20 சொல்ல முடியும். அந்த மாதிரி பீகாரில் சொல்ல முடியாது உங்களால். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். குறிப்பாக பீகார் எலெக்ஷனை பற்றி உங்களுடைய பார்வை ரொம்ப விரிவாக வச்சுருக்கீங்க. குறிப்பாக என்டிஏ கூட்டணிக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக மோடிங்கிற ஒரு ஃபேக்டர் வந்து பீகார் எலெக்ஷனில் ஒர்க் ஆகுங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க. எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் நம்ம வெளிவந்த பிறகு நாம் விரிவாக பேசலாம் சார். நேரில் நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி சுவாமி. நன்றி.